நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விவசாயத்துக்கான நோபல் பரிசை சீமானுக்கு ஒரு தடவையாவது கொடுக்கணும்னு. ஏன்னா கடந்த கால் நூற்றாண்டா வயல்லையே இறங்காமல் வாயிலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல்ல. விதை இல்லாமல், மண் இல்லாமல், தண்ணி இல்லாமல், வேலையாட்கள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் வாயிலேயே வளைச்சு 15 வருஷத்துக்கு மேலே நொன்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல. அதுலேயும் ப்ராஃபிட்லாம் எப்படி? வயலில் இறங்கி விவசாயம் பண்ணுற விவசாயியை விட நொன்னனோட ப்ராஃபிட்டுங்கிறது பலாயிரம் மடங்கு அதிகம். ஸோ இப்படி விஞ்ஞானபூர்வமாக விவசாயம் பண்ணுற நொன்னனுடைய அதீத திறமையை பாராட்டி ஒரு தடவையாவது விவசாயத்துக்கு உண்டான நோபல் பரிசை சீமானுக்கு கொடுக்கணும். அப்படி சீமானுக்கு நோபல் பரிசு கொடுத்தா அது விவசாயத்துக்கும் நோபல் பரிசுக்கும் பெருமைதானே தவிர எந்த வகையிலையும் சிறுமையாகாது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன ஒன்று தான். அதே வரிசையில் சீமானுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இன்னொரு நோபல் பரிசு என்னன்னா குட்டி கர்ணம் அடிக்கிறது. குட்டி கர்ணம் அடிக்கிறதுக்கு உண்டான நோபல் பரிசையும் சீமானுக்கு ஒரு தடவையாவது கொடுக்கணும். அதுதான் நோபல் பரிசுக்கே பெருமை. ஏன்னா நொன்ன மாதிரி குட்டி கர்ணம் அடிக்கிற ஒரு அரசியல்வாதியை அகில உலகத்திலேயே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாத. கடந்த 15 வருஷமா வளைச்சு பல்ட்டி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நொன்ன. முந்தானைத்து ஒன்று பேசுவாரு, நேத்து ஒன்று பேசுவாரு, இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, என்ன வேணும்னாலும் பேசுவாரு, பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. முந்தானையத்தை நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்டும் பாப்ல. அடுத்த நாளே திராவிடனா அவன் எங்க இருக்கிறான், நீங்க எப்படி எங்களை எல்லாம் திராவிடன்னு சொல்லலாம் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசுவாப்ல. முத நாள் அவன் என் தம்பி என்ன கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டி காரி துப்புனாலும் அவனை நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பேன் அப்படிம்பாரு. அடுத்த நாள் அண்ணனாவது தம்பியாவது அப்பனாவது மகனாவது அதெல்லாம் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, பகை தான் அப்படின்னு முறுக்குவாரு. இந்த மாதிரி அண்ணன் அடிச்ச பல்ட்டிக்கு கணக்கே கிடையாது. ஆக்சுவலா சீமான் வாயிலிருந்து இன்ன வார்த்தை தான் வரும்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. சீமான் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை அவர் வீட்டு நாய்க்குட்டி கூட நம்பாதுன்னு வைங்க. இவனுங்க என்ன கணக்கில் இந்த இழிச்ச வாய ஆம குஞ்சுகள்லாம் என்ன கணக்கில் நம்பிக்கிட்டு தெரியறானுங்கன்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் அண்ணன் தொன்று தொட்டு கடந்த கால் நூற்றாண்டா அடித்த பல்ட்டிகளுக்காக அவருக்கு குண்டி தெரிய குட்டிக்காரன் அடிக்கிற அந்த வித்தையை பாராட்டி, அண்ணனுடைய அந்த திறமையை பாராட்டி கண்டிப்பா குண்டி தெரிய குட்டிக்காரன் அடிக்கிறதுக்கு உண்டான நோபல் பரிசை கொடுத்தே ஆகணுங்கிறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் குட்டிக்காரன் அடிக்கிறதுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. புதுசாக ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதன் மூலமாக அண்ணனுக்கு அந்த அவார்டை கொடுப்பதன் மூலம் நோபல் பரிசு கமிட்டி பெருமை தான் அடையுமே தவிர சிறுமை அடையாதுங்கிறேன். பார்க்கலாம். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். நேற்று ராத்திரி மூத்த சங்கி ரஜினியும் இந்த பீத்த சங்கி சீமானும் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்ச கையோட உக்ரைன் போரை நிறுத்துறதை பற்றி ரொம்ப உக்கிரமா பேசியிருக்கிறாங்க. அப்புறமா அவங்களோட சந்திப்பின் முக்கியத்துவத்தை அகில உலகமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அபிஷியலா அவங்களே ஊர் உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு இடைத்தரகர் வேலை பார்த்தது யாருன்னா சங்கிகள்லேயே கடைஞ்செடுத்த கொடூரமான சங்கியான ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஏன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு கொடூரமான சங்கிங்கிறன்னா, ஆக்சுவலா ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் 2029 மோடி தாங்க அப்படின்னு முரட்டுத்தனமா இப்பயே பேசிக்கிட்டு இருக்கிறவரு. பிஜேபி காரங்களே இப்படி பேச மாட்டாங்க. மோடி இப்ப நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட அவங்களே நிப்பாட்டிக்குவாங்களே தவிர இவர் மாதிரி 2029 ஜீனா அப்படின்லாம் பேச மாட்டாரு. இந்த இப்பதான் மோடி பேசிட்டு போன வச்சாரு, அமித்ஷா ஜிக்கிட்ட 5 நிமிஷம் கழிச்சு பேசணும், அதுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, சரி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கேசுவலா நான் பெரிய அரசியல் புரோக்கருங்கிறத அகில உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ற ஒரு சில்லற சங்கி தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. இவர் மீடியேட்டர் வேலை பார்த்து மூத்த சங்கியும் பீத்த சங்கியும் சந்திச்சிருக்கிறாங்கன்னா அப்புறம் இது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா இந்த சந்திப்பு குறித்து நொன்னன் சீமானே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, எனக்கும் வேலை வெட்டி கிடையாது, ரஜினிக்கும் வேலை வெட்டி கிடையாது, சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்க பேசிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சத்த நேரம் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி சாட மாடையா இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நொன்னனே சிம்பிளா முடிச்சிட்டதுக்கு பிறகும் தம்பிகள்லாம் இதுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு திரிறானுங்க. அவ்வளவுதான். எங்க அண்ணன் ஆட்டத்தை பார்த்தையா, விஜய் அரசியல் இத்தோட முடிஞ்சுது. இந்த எங்க அண்ணன் ரஜினியை பார்த்துட்டாரு, அடுத்தது அஜித், அப்படியே திரும்பினா தனுஷ், சூர்யா, கார்த்தின்னு அத்தனை பேரையும் வளைச்சு மீட் பண்ண போறாரு. அவ்வளவு ஃபேன்ஸையும் நாம் தமிழர் கட்சிக்காக ஈர்க்க போறாரு.
அவ்வளவுதான் 2026 எங்க அண்ணனோட ஆட்டமே வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு என்னன்னே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி ஆம குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. சரி, அவனுங்க இந்த லெவலுக்கு அருவுகட்ட கூமட்டைகளா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பக்கம் அண்ணன் இந்த ஓட்ட உடச்ச தம்பிகள் பொழப்பெல்லாம் ஓடும்னு வைங்க, இருந்து தொலைஞ்சிட்டு போறானுங்க. நமக்கு என்ன வந்தது? இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, இப்படி ரஜினிக்காக முறுக்கு புழிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கிறுக்கு கூந்தலானுகளுக்கெல்லாம் ரஜினியை பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ரஜினி எல்லாம் நாடி நரம்பெல்லாம் RSS வெறி ஊறி போயிருக்கிற ஒரு பச்சை சங்கி, கடைஞ்செடுத்த பச்சை சங்கி. ஆக்சுவலா ரஜினி வெறும் சங்கி மட்டும் கிடையாது, அவர் ஒரு காரிய கிறுக்கு சங்கியும் தான். அவர் அதிகாரத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட அனுசரணையா போறதுலயும் மக்களுக்கும் அதிகாரத்துக்கு இடையில அதிகாரத்தின் மேல மக்களுக்கு பெரிய அளவு வெறுப்பு வந்துடாம பார்த்துக்கிறதுக்கு புரோக்கர் வேலை பார்க்குற வேலையில ரஜினி எல்லாம் பெரிய கில்லாடி. ரஜினி ராமர் கோயிலுக்கும் போவாரு, யோகியை சந்திப்பாரு, அமித்ஷாவை சந்திப்பாரு, மோடியை சந்திப்பாரு, கையோட கலைஞருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்குவாரு, ஸ்டாலினையும் பார்த்து அவர்கிட்டையும் பிளஸிங் எல்லாம் வாங்கிக்குவாரு. மோடி எனக்கு அண்ணன், ஸ்டாலினுக்கு நான் அண்ணன், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆங்கிலத்தில் பிரதர் நான் சம்பந்தம் இல்லாம பேசி அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து, அனைத்து குத்துகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுல பெரிய கில்லாடி. ஸோ ரஜினி எல்லாம் சீமானுக்கு சப்போர்ட்டா களத்தில் இறங்குவாருன்னு அப்பாவி ஆம குஞ்சுகள் வேணும்னா நம்பலாம், நான் நம்பல. சரி, எதுக்கு தாண்டா இந்த சந்திப்பு? அப்படி அந்த சந்திப்புல என்னதாண்டா நடந்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்ல, பெரிய இன்டலெக்சுவலா புலனாய்வு பண்ணியெல்லாம் அந்த கிறுக்குத்தனத்தை ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்ல. சிம்பிள் மேட்ரு, சங்கிகள் கூடியிருக்கிறாங்க. ரஜினி, சீமான், ரவீந்திரன் துரைசாமி, இவங்க மூணு பேருமே கலெக்ஷன்ல ரொம்ப கராரான ஆட்கள். ஸோ கலெக்ஷன் சம்பந்தமா பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த சந்திப்பை பத்தி ஐயா ரவீந்திரன் துரைசாமி அந்த பக்கம் அவுத்து விட்டுருக்கிற மேட்ரு என்னன்னா, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தது. அதுல 1.5 மணி நேரம் மட்டும்தான் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசினாங்க. அப்புறமா என்னை விரட்டி விட்டுட்டு தான் அவங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு ஓப்பனா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. புரோக்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமா பேச முடியும்? ஓரளவுக்கு தான் பேச முடியும். கலெக்ஷன் மேட்டர் இல்லை, அதனால தான் ஐயாவை கழட்டி விட்டு அந்த கொய்யாக்கெல்லாம் பேசியிருக்குது. அதாவது அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரஜினிஜி இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கலெக்ஷனே கம்மியாயிருச்சு ஜி, கலெக்ஷனுங்கிறது கல்லாவில் சுத்தமாக இல்லை ஜி, பிச்சைக்காரன் வந்து கேட்டால் கூட போடுறதுக்கு 10 பைசா இல்லை ஜி, பார்த்து ஏதாவது செய்ய சொல்லுங்க ஜி, நாக்பூர் குருஜிகள்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணா அக்கௌண்ட்ல ஏதாவது போட்டு விட சொல்லுங்க ஜி, ஏதாவது செய்ய சொல்லுங்க ஜின்னு இவர் புலம்பல ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு அவரு அடையாங்க ஏன் கலெக்ஷனுக்கு தாங்க கம்மியாக போச்சு, வேட்டையன் வசூல் சரியில்லை, எதிர்பார்த்த வசூல் வரல, அதனால சம்பளத்தில் கணிசமாக காசை திருப்பி கொடுங்கன்னு ப்ரொடியூசர் தரப்புல இருந்து பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க. ஏன் கலெக்ஷனை சரி கட்டுறதுக்கு எங்க கலெக்ஷன் பண்ணலாம்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வேற அப்படின்னு அவரு புலம்ப. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இடைத்தரகர் ராத்து, ஏங்க உங்க சண்டையில ஏன் புரோக்கர் கமிஷனை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, அவரை அந்த ராத்துவை இவங்க 2 பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டு, பாருங்க நீங்க கன்னடக்காரரு, தமிழ்நாட்டில் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, ஆனாலும் கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான் பாருங்க அப்படின்னு அண்ணன் அங்க சொல்ல, அதுக்கு அவரு நீங்க கூட தான் மலையாளி, அதுக்காக மலையாளத்தான் முல்லை பெரியாறுல தண்ணி கொடுத்துனானா என்ன ஜி, என்கிட்டயே உங்க உருட்டுறீங்களே அப்படின்னு அண்ணனை திருப்பி போட்டு ரஜினி வெளுக்க, இந்த கேப்ல ஏங்க அவன் தண்ணி கொடுத்தா என்ன வேற ஏதாவது கொடுத்தா என்ன, நீங்க 2 பேரும் கரெக்டா எனக்கு புரோக்கர் கமிஷனை கொடுத்துடணும் பாத்துக்க அப்படின்னு ராத்து அலற. சரி, இதுக்கு மேல இவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசினா வேலைக்கு ஆகாது, வெளியில நின்னுங்க அப்புறம் கூப்பிடுறோம்னு விரட்டி விட்டுட்டு மிச்ச மேட்டரை பேசியிருப்பாங்க. ஐ மீன் வெட்டி பேச்சா பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது ரஜினி ஆகட்டும் சீமான் ஆகட்டும், இந்த ஊரை குறை சொல்லியே, இங்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் குறை சொல்லியே முரட்டு சம்பாத்தியத்தை பார்த்தவங்க. ரஜினி சிஸ்டம் சரியில்லைன்னு வளைச்சு வாய்களையே பேசிய இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே பல ஆயிரம் கோடிகள் சொத்து சேர்த்துட்டாப்ல, சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல. அதையே அப்படியே தமிழ் படுத்தி அண்ணன் சீமானா அமைப்பு சரியில்லை, இந்த அமைப்பையே நான் மாற்ற போறேன்னு இந்த அமைப்புக்குள்ளேயே பல கோடி ரூபாய்கள் சொத்து சேர்த்துட்டாரு, சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ நாட்டில் எவனெல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறானோ அவன்லாம் முதல்ல பேச வேண்டிய பேச்சு என்னன்னா, இங்க எதுவுமே சரியில்லை, அமைப்பு சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, எல்லாத்தையும் மாத்தனா அப்படின்னு ஆரம்பிச்சா அவன் வருங்காலத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம்ங்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. ஸோ நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன், இங்க எதுவுமே சரியில்லை, எல்லாத்தையும் மாத்தணும், அரசியலை டோட்டலா மாத்தணும் அப்படின்னு வளைச்சு பேசி அண்ணன் சீமான் மாதிரியே 6 மாசத்துல புது இன்னோவா கார் வாங்குறேன். அவ்வளவுதான். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.